ஹாய் ஹாய் மை வித்ராட்ஸ் மக்களே. நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் ஹியரிங் வருது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ என்னென்னா, அதில் இவ்வளோ நாளாக தோ கிலோமீட்டர் இப்படின்னே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த கேஸு. ஏன்னா இப்போ பாரு, இது அர்ஜென்ட் ஆகிட்டே இருந்துச்சு இந்த கேஸு. ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கேன், நாளைக்காச்சும் ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு எல்லா மக்களும், மை வித்ராட்ஸ் மக்கள் தான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா டேரக்டர்ஸும் வெளியே தான் இருக்காங்க. யாருமே இது வரைக்கும் அரெஸ்ட் ஆகல. டேரக்டர்ஸு எல்லாருமே வெளியில் தான் இருக்காங்க. அவங்க இதை அப்ளை பண்ணிக்கிறது ஒரு முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்காங்க. எப்படியா கிடைச்சா அரெஸ்ட்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. மற்றபடி அவங்க யாரும் அரெஸ்ட் ஆகல, வெளில தான் இருக்காங்க. இந்த முன்ஜாமீன் மனு போட்டு அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அடுத்து டேரக்டர் சத்யானந்தன் அவர் ரிலாக்ஸேஷன் பெயில் அப்ளை பண்ண சான்சஸ் இருக்குதுன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இன்னும் அவர் ரிலாக்ஸேஷன் பெயில் வாங்கலை, அப்ளையே பண்ணல. அவர் அப்ளை பண்ணுவார் அப்படின்னு எல்லா மக்களும் காத்துட்ருக்காங்க. சரி, ஓகே, நாளைக்கு கிடச்சிருமா, முக்கியமாக முன்ஜாமீன் கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய டெஸ்ட் இருக்குது. மறுபடியும் தோ கிலோமீட்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா என்ன பிரச்சனை அப்படின்னா, தி ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் எஸ் சுந்தர் அவர்களுக்கும் ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி தனபால், இவங்க 2 பேரும் சேர்ந்து விசாரிக்க வேண்டிய கேசஸ் லிஸ்ட்டே ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. இவங்க 2 பேரும் விசாரிக்க வேண்டிய கேசஸ் அவ்வளோ கேசஸ் இருக்குது. இதையெல்லாம் முடித்து, இந்த கேசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தனி பெஞ்சுக்கு அவர் போவார். தி ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி தனபால் அவர் தனி பெஞ்சுக்கு போவார். அதுக்கப்புறம் தான் போய் அவரோட கேசஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய கேசஸே லிஸ்ட் அவ்வளோ இருக்குது. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கேசஸ் இருக்குது அப்படின்னு. நம்பர் 1ல் ஆரம்பிக்குது. ஐட்டம் நம்பர் ஆரம்பித்து அப்படியே 10, 15, ஒரு 20, 25, 40, 55, 67, 69, 75, 77, 89, கொஞ்சம் பாதி தூரம் தான் வந்திருக்கேன். அதுக்குள்ளே 102 வந்துருச்சு. ஸோ இந்த 102 இப்போயே வந்துருச்சு. இன்னும் நிறையா இருக்குது கேசஸ். இவ்வளோ கேசஸையும் விசாரித்து முடிச்சுட்டு தான் அடுத்த மை வித்ராட்ஸ் சம்மந்தமாக டேரக்டர்ஸோட கேஸை விசாரிக்க முடியும். 102, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். 123, 139, 40, 153. பாருங்கள், 153 கேசஸ் இருக்குது. ஸோ காலையிலேருந்து அவ்வளோ கேசஸ் விசாரிக்கணும். 160, 171, 22, 183, 186, 200, இங்கே 200 கேசஸ் வந்துருச்சு. ஸோ 200 கேசஸ் இவங்க விசாரிக்கணும். அதுக்கப்புறமாச்சும் மை வித்ராட்ஸ் டேரக்டர்ஸோட கேஸ் வரும்னு பார்த்தா அதுவும் இல்லை. 210, 213, அது போய்கிட்டே இருக்குது. 217, 219, 220, 21, அப்புறம் இந்த நம்பர்ஸ் இல்லாமல் சில கேசஸ் இருக்குது. ஐட்டம் நம்பர்ஸ் இல்லாமல் இது மட்டுமே 230 கேசஸ் இருக்கும். 2 பேர் சேர்ந்து விசாரிக்க வேண்டிய கேசஸ்ஸு ஒரு 230 கேசஸ் இருக்கும். இதையெல்லாம் விசாரித்து வரணும். விசாரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி தனபால் அவர்கள் தங்களோட கோர்ட் நம்பர் 26ல் போய் விசாரிக்க போவார். இது விசாரிக்க வரும்போதே டைம் 6 o'clock, 7 o'clock, 8 o'clock கூட ஆயிரும் போல. ஆனால் 7 o'clock மேலே விசாரிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ கேசஸ் இருக்குது. இதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அவரும் டயர்டாயிடுவார் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ கேசஸ் இருக்குது. இத்தனை கேஸை விசாரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வரார். சரி, இங்கேயாச்சும் அவருக்கு முதல்ல வருது கேஸு, வந்தால் டக்கு டக்குன்னு விசாரிச்சிருவார் அப்படின்னு பார்த்தா அதுக்குமே பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம மை வித்ராட்ஸ் டேரக்டரோட நம்பர் பின்னாடி இருக்குது. முன்னாடி இருந்தாலாச்சும் டக்கு டக்குன்னு விசாரித்து எப்படியாச்சும் ஒரு அப்டேட் கிடச்சிடும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அங்கேயும் பார்த்தா பின்னாடி தான் இருக்குது நம்பர், கோர்ட் நம்பர் 26ல். சரி, என்னப்பான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இதுலேயுமே நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஐட்டம் நம்பர் 9, 10, 11, 13, 14, 16, 17வது கேஸாக இருக்குது. ஐட்டம் நம்பர் 17ல் வள்ளியம்மாள்,
மீரல் அண்டு புனிதா அப்படின்ற ஒருத்தவங்க. அதுக்கடுத்து காயத்ரி ஸ்ரீனிவாசன். ஐட்டம் நம்பர் 17ல் தான் இருக்குது. ஸோ அந்த ஐட்டம் நம்பர் 17 வரும்போதே குறைஞ்சது ஒரு 250 கேஸஸ் விசாரிக்கணும். விசாரித்து ஒன் டேல 250 கேஸஸ் விசாரித்து முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கே வர முடியும். ஸோ அவ்வளோ கேஸஸ் இருக்குது பெண்டிங்கில். ஸோ இந்த கேஸஸ்லாம் முடித்து வர்றதுக்குள்ளே எனக்கு டைம் முடிஞ்சிருமாண்டே தெரில. ஒன் டே டைம் முடிஞ்சு சரி ஓகே இன்னொரு நாள் ஒத்தி வச்சுக்கலாம், இல்லை இந்த கேஸஸ்லாம் அடுத்த நாள் பெண்டிங்கில் போடுறேன், அடுத்த நாள் விசாரிக்கலாம் அப்படின்னு தேதியை நான் 19th கூட வைக்கலாம் போல், அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ கேஸஸ் இருக்குது. ஐட்டம் நம்பர் 17 முடித்ததுக்கப்புறம் அடுத்து எங்கே வருது? 18, 19 கிடையாது, ஐட்டம் நம்பர் 20ல் வருது. ஐட்டம் நம்பர் 20ல் பார்த்தீங்கன்னா கீதா, கிரிஜா, சுவாதி, கனிஷ்கா, சத்யா அண்ட் அனதர், கோவிந்தராஜ். இதை விசாரித்து முடிக்கிறதுக்கு நினைக்கும் போது தான் தோ கிலோமீட்டர் தான் ஞாபகத்துக்கு வருது. தோ கிலோமீட்டர்னு ஓடிக்கிட்டே இருக்கு போல். மறுபடியும் நாளைக்கு தோ கிலோமீட்டர் ஆயிருமோடு தான் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா மைத்ராட்ஸ் மகள் எப்போ தான் அந்த கேஸ் முடியும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு முன்ஜாமீன் வாங்குறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது, டைம் எடுக்குது. ஸோ இந்த கேஸஸ் எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே தோ கிலோமீட்டர் தான் மறுபடியும் சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். மக்கள் ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நாளைக்காச்சும் ஒரு நல்லது நடந்துடாதான்னு. நடக்குதான்னு பார்க்கலாம். சைடில் சக்தியானந்தன் அவர்களும் எதுவுமே அப்ளை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ரிலாக்ஸேஷன் பெயில் எதுவுமே அப்ளை பண்ணல. அவரோட சைட்லேயும் அப்படியே தான் இருக்குது. ஒருவேளை இங்கே நடந்ததுக்கப்புறம், இங்கே ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினதுக்கப்புறம் அவர் அப்ளை பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கேஸஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன், அவர் எதுவுமே அப்ளை பண்ணலை. அவர் சைட்லேருந்து எதாவது அப்ளை பண்ணுவாரா, ரிலாக்ஸேஷன் பெயிலு ப்ளஸ் அமௌண்ட்டை ப்ராப்பர்ட்டி ரிட்ரீவலுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. ஏற்கனவே கேஸ் பட்சாக்டில் இருக்குது. வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. EOW கோயம்புத்தூர் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு விதமாக தீவிரமாக போயிட்டுருக்காங்க. ஆனால் சார்ஜ் ஷீட் இன்னும் போடலை. ஸோ எப்போ வேணாலும் எப்படி வேணால் கேஸ் மாறலாம் போல். ஏன்னா சார்ஜ் ஷீட்டு என்ன ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க கவர்மெண்ட்டில், EOWல. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்னும் போடலை. அவர் சைட்லேருந்து போட்டால் பெட்டராக இருக்கும். இல்லை நாளைக்கு இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட் கிடச்சி அப்டேட் பண்ணுறாரான்னு பார்க்கலாம் சக்தியானதன். இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. மறுபடியும் நாளைக்கு ஒரு தோ கிலோமீட்டர் ஆகாமல் இருந்தால் சரி. ஏன்னா ஏற்கனவே மைத்ராட்ஸ் மக்கள் நிறைய பேர் மனசை விட்டுட்டாங்க. ஒரு சிலர்லாம் நான் ஆகஸ்ட்டோடையே மனசு விட்டுட்டேன் அப்படின்றாங்க. ஆகஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படியாச்சும் பணம் வந்துடும்னு, ரிட்டர்ன் வெளில எல்லாமே செட்டில் ஆயிரும்னு நினச்சேன். ஆனால் ஆகஸ்ட்டை தாண்டினோடனே தெரிஞ்சு போச்சு இனி எதுவும் நடக்காது அப்படின்னு சில மக்கள் அப்படியே புலம்பி கமெண்ட்ஸ் போடுறாங்க. அவங்களுக்கு நான் என்னத்தை ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. நிலைமை இதுதான். நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் எல்லோரும் நம்பிக்கை வைக்காதீங்க நாளைக்கு. ஏன்னா இவ்வளோ கேஸஸ் இருக்குது. இந்த கேஸஸ்லாம் விசாரித்து வரதுக்குள்ளே நைட் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயம் கிடச்சிச்சின்னா உடனே அப்டேட் பண்ணுறேன். ஒன்றுமே கிடைக்கலன்னா நான் என்னத்தை அப்டேட் பண்ணுறதுன்னு தெரில. மறுபடியும் இல்லை கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அப்டேட்டில் ஏதாவது சந்தோஷமான விஷயம் கிடச்சின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் நாளைக்கு எதாவது நல்லது நடக்குதா என்னன்னு. ஓகே, தேங்க்யூ, பாய்.